அகத்தியர் உபாசகரின் இனிய தமிழ் வணக்கம். மனித ஜாதியில் பிறந்து தெய்வத்தை பூசித்தால் அவர் ஐயர். தெய்வ ஜாதியிலே பிறந்து தெய்வத்தை பூஜித்தால் அவர் பூசாரி. ஏன் இந்த வாக்கியங்கள் இப்போ சொல்ல வேண்டி வந்ததுன்னா, நேற்று அமாவாசை எல்லா கோயில்களையும் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. நானும் என்னுடைய கோயிலில் நானும் ஒரு பூசாரியாக நானும் பிஸியாக தான் இருந்தேன். அப்போ நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் அங்கே வந்திருந்தாரு. நாமக்கல்னு சொன்னார். நான் சொன்னேன், நாளைக்கு அங்கே தான் நான் வரப்போகிறேன், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு சொன்னேன். ஆமாம் தெரியும், நானும் வர்றதா இருக்கேன் ஐயா அப்படின்னாரு. நான் வாய் தோழி கேட்ட வார்த்தை என்னன்னா, அப்போ நீங்களும் கோயில் வச்சிருக்கீங்களா, நீங்களும் ஐயரான்னு கேட்டேன். அவர் கூணி குறுகி பதில் சொன்னார், ஐயோ நான் ஐயர் இல்லை பூசாரி. என்ன சொன்னாரு? ஐயோ நான் ஐயர் இல்லை பூசாரி. அது ஏங்க எப்படி கூணி குறுகிறீங்க, என்னங்க பிரச்சனை? அதில் போய் பூசாரி நிமிர்ந்து சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்கய்யா நான் பூசாரி. அதுக்காக சொல்றேன், நீங்க மனித ஜாதியில பிறந்து தெய்வத்தை பூஜித்தால் அவர் ஐயர். தெய்வ ஜாதியிலேயே பிறந்து அந்த தெய்வத்தையே பூஜித்தால் அவர் தான் பூசாரி. அது எப்படின்னு சொல்றோம் பாருங்க. ஆதிசிவன் என்ன ஜாதி? ஆதிசிவன் இருக்கார்ல, சிவபெருமான். சிவபெருமானுக்கு முதன்மையானவருக்கு எவ்வளோ அவதாரங்கள் இருக்கு. சிவபெருமானுக்கு ஆதிசிவன் தான் முதன்மையான அவதாரம். ஆதிசிவன் என்ன ஜாதி? அரிஜன ஜாதி. ஆதிசிவன் அரிஜன ஜாதி. கிருஷ்ண பரமாத்மா யாதவர் ஜாதி. ராமர் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர். பிரம்மா விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவர். கடவுள்களில் எந்த ஒரு கடவுளாவது பிராமணர் வம்சத்தை சேர்ந்த கடவுளை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்த்திருக்கிறீர்களா? சனாதன தர்மம் சொல்லி இருக்கிறதா? கிடையாது. மற்ற ஜாதிகளெல்லாம் பிறந்த கடவுள்கள், வாழ்ந்த கடவுள்கள், அவர்களை பூஜிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு நான் மாமிசம் உண்ண மாட்டேன், நான் குலால் உண்ண மாட்டேன், நான் அனுஷ்ட ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறேன் என்று ஒதுங்கியவர்கள் தான் பிராமணர்கள். அவர்கள் தான் ஐயர்களாக இருக்கிறார்கள். ஆனா நாம யாரு? நாம பூசாரிகள். அவங்களுடைய ஜாதியிலேயே பிறந்தவங்க. அரிஜன ஜாதியில பிறந்தவங்க சிவனுடைய வம்சம். யாதவ குலத்துல பிறந்தவங்க கிருஷ்ணனுடைய வம்சம். அப்படி அவங்களுடைய குலத்திலேயே வளர்ந்து அவங்களுக்காகவே பூஜரிக்கிறவங்க நாம. அந்த கர்வம் கொஞ்சமாவது நம்மளுக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பணிகள். அதே மாதிரி நம்ம ஜமீன் மணிவேலையா அவருக்கு ஒரு சின்ன கோரிக்கை ஒன்று வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அவரை நான் சொல்லணும். காரணம் என்னன்னா, நேற்று அமாவாசை எல்லா கோயில்களையும் எல்லாரும் இடுப்பு வலிக்க பூஜைகளை செஞ்சிருப்பீங்க. அதுலேயும் மிக முக்கியமாக என்ன, ஆடி அமாவாசை யாருக்கும் பூஜை இல்லாமல் இருந்துட்டுவே இருக்காரு. அதை தாண்டி இன்னைக்கு காலையில் எழுறதே கஷ்டமாக இருக்கும், எழுந்து வர்றதே கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வெறுமானம். இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெறுமானம் இருக்கு. வெறுமானத்தில் விதைத்தவன் வெறுமானத்தில் விதித்தவன் வெறுகையில் போவான். சித்தர்களுடைய வாக்கு இருக்கு. இந்த மாதிரி நாட்களில் கூட்டங்கள் போடுறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். காரணம், நாம விதைக்கிற விதை காலம் கடந்து ஜென்மம் கடந்து தலைமுறை கடந்து பேசணும். இன்னைக்கு உங்களுக்கு இங்க ஒரு விதை விதைக்கிறோம் அப்படின்னா அது இன்னையோட முடிய போறதில்லை. அம்மா சொன்னாங்க கோயில்களில் இந்த மாதிரி சம்பளம் அது இது எல்லாம் பேசினாங்க, ஐயாவும் பேசினாங்க, நாங்கள் கேட்டுட்டு தான் இருந்தோம் கேட்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கூட்டங்கள் சரியாக கூடியிருந்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதே ஒரு இன்னொரு 50 பேர் சேர்ந்துருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். காவல்துறை நண்பர்கள் கொஞ்ச நேரம் வெளியே நின்று பார்த்தாங்க, இது ஆவணத்தில் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இன்னொரு 50 பேர் 100 பேர் சேர்ந்துருந்தீங்கன்னா கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிளம்பியிருக்க மாட்டேன். இந்த இடத்த விட்டு நான் வந்திருக்க மாட்டேன். காரணம் என்னன்னா, இன்றைய காலகட்டத்திற்கு இந்த கலியுகத்திற்கு கூட்டத்திற்கு தான் மதிப்பு. நாம எவ்வளவு பேர் சேர்றோன்றதுக்கு தான் மதிப்பு. நீங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்கன்றதுக்கு தான் மதிப்பு. சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு பூசாரி போய் மாரியம்மன் கோயிலில் பூஜை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு போலீஸ் அவரை முடியை பிடிச்சி இழுத்து தரத்தரம் இழுத்து அடிச்சார். வீடியோ எல்லாம் ஃபேஸ்புக்ல யூடியூப்லாம் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இன்னொரு சிவனடியார் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டார். வீடியோவை வெளியிட்டு என்னன்னு, என்ன ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருவர் சித்திரவதை செய்கிறார், நான் இறந்து அவரை பழி தீர்ப்பேன் அப்படின்னு சித்திரவதை செய்கிறார் சொல்லி அவர் சொல்றது கஷ்டமா இருக்கு. அவ்வளவு துக்கம். ஏன்னா சிவனடியார் அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. சிவனடியார் அவர் இறந்து போறார். அப்போ இதுவே ஒரு சர்ச்சுடைய ஃபாதர் இறந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கேள்வி சந்தேகத்தில் கேட்க. ஒரு சர்ச்சுடைய ஃபாதருங்க, ஏதோ சின்னதாக ஒரு சபை நடக்குதுங்க,
ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த சபை நடக்குதுங்க. அந்த இடத்துல ஃபாதர் வந்து எல்லாருக்கும் ப்ரே பண்றாருங்க. அவர் இறந்துருந்தா அந்த 200-300 பேரும் தெருவுக்கு வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்களா? அவ்வளவுதான் கேள்வி. வந்திருப்பாங்களா இல்லையா? வந்திருப்பாங்க. ஒரு பள்ளிவாசல் பாப்பா, ஒரு பள்ளிவாசலுடைய பாப்பா இறந்து போறாரு. அது இறப்பு எப்படி இப்படிதான் சொல்றேன். ஒரு காவல்துறை அடிச்சதுனால அந்த சித்திரவதை தாங்க முடியாம அவர் தொடர்ந்து சித்திரவதை செஞ்சதுனால இறந்து போறாரு. இல்ல அடிச்சிடறாருன்னு வச்சுக்கலாமே, கொரோனா காலகட்டத்தில் பூசாரி அடிச்சிடறாருன்னு வச்சுக்கலாம். அந்த பள்ளிவாசலை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்களா? வந்திருப்பாங்க. ஆனா நம்மளுடைய பூசாரி ஏற்கனவே நடந்த விஷயத்தை சொல்றோம், புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நடந்த விஷயம். பூசாரியை தரத்தரம் எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு வெளியே வச்சு அடிச்சாலும் அந்த கோயிலுக்கு வந்து போற பக்தர்களே வந்து கேள்வி கேட்கல, அந்த தெருவை சேர்ந்தவங்களே கேட்கல, அந்த ஊரை சேர்ந்தவங்களே கேட்கல. இது நடந்தது. காரணம் என்ன? ஐயா, பூசாரி அவ்வளவு சரசார விஷயம் கிடையாது. காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாம உதிக்கணும். சாமியை குளிப்பாட்டி ஆடை ஆபரணங்கள் அணிவிச்சு முதல் தரிசனத்துக்கு வர்ற பக்தருக்கு முன்னாடி தரிசனத்துக்கு சாமியை வச்சிடணும். அப்புறம் அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணி 10-11 மணிக்கெல்லாம் அர்ச்சனையை முடிச்சு வீட்டுக்கு போய் காலை சாப்பாடு மதியமும் சேர்ந்தாப்புல சாப்பிடணும். எதுன்னே தெரியாது நம்மளுக்கு. சேர்ந்தாப்புல சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் குடும்பத்தை பார்க்கணும். பையன் ஸ்கூலுக்கு போயிட்டா, பொண்ணு போயிடுச்சா, இதாச்சா எல்லாம் பார்த்து முடிச்சு ஏதோ ஓய்வு நேரம் கிடைச்சா ஓய்வு கிடைச்சி ஆடு மாடு பேச்சு எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சாயந்தரம் கோயிலுக்கு வரணும். மறுபடியும் சாயந்தரம் கோயிலுக்கு வந்து பூஜையெல்லாம் அதே மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சு நின்றுட்டு இருக்கும் பொழுது வரக்கூடிய மக்கள் வெளியில் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு போடுகின்ற அதே 10 ரூபாயும் உள்ள இருக்க நம்மளுக்கு பாரபட்சம் பார்க்காம போடுவாங்க. அது எந்த மன சுழிப்பு இல்லாம, எந்த மன விரும்புறாம ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்ட இரவு 10 மணி வரை இருந்து 11 மணி வரை இருந்து 11 மணிக்கு வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போன உடனே எல்லாரும் தூங்கிருப்பாங்க. குடும்பத்தையே தவிக்க விட்டுருப்பாரு. எல்லாரும் தூங்கிருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் தூங்கணும். இது மட்டும்னாலும் பரவாயில்ல, குடும்பம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம சொந்த பந்தத்துல நண்பர்கள் வட்டாரத்தில் யாராவது இறந்து போயிட்டாவோ, யாராவது வயசுக்கு வந்துட்டாவோ, யாராவது குழந்தை பிறந்துட்டாவோ போனா தீட்டாயிடுமோ, தீட்டானா கோயிலுக்கு 30 நாள் வர முடியாதோ, பூஜை பண்ண முடியாம போயிடுமோ, இதெல்லாம் யோசிச்சு சொந்த பந்தத்தெல்லாம் உதவி தரணும். அவங்க கிட்டலாம் கெட்ட பேர் வாங்கணும். எந்த பூஜைக்கும் போக முடியாம, எந்த புனஸ்காரங்களுக்கும் போக முடியாம எப்பவுமே சாமியை நித்தனை கதியில் இருக்கணும். நம்ம இதையெல்லாம் தாண்டி இருந்தா சில கோயில்கள்ல, இன்னைக்கு கிராமப்புற கோயில்கள்ல சொந்த காசு செலவு பண்ணி பூஜை செய்யக்கூடிய பூஜாரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பூஜைக்கு கூட பணம் வருவதில்லை. சில கோயில்கள்ல வந்துடலாம், நீங்க சம்பளத்துக்கு போயிட்டீங்கம்மா, பூஜைக்கே காசு வரல, அந்த மாதிரி கோயில்கள்லாம் இங்க இருக்கதான் செய்கிறது. காரணம் என்ன? நமக்குள் ஒற்றுமை இல்லை. மற்றவங்களை சொல்ல வேணாம், அரசாங்கம் அரசாட்சி அது இது அதெல்லாம் வேணாங்க. உங்களுக்குள்ள உங்க பிரச்சனை நம்மளும் நம்ம காட்டிக்கிறாங்க. நாம என்னங்க தப்புக்கணும்? நம்மளோட ஒத்துமை இல்லைங்க. எப்படி ஒத்துமை இல்லை? ஏன் ஒத்துமை வரல? ஐயா வராங்க, சாமி அர்ச்சனை பண்றேன், தட்டு காட்டுறேன், கும்பிடுறாங்க, போயிடுறாங்க, அதோட நடக்குது. ஆனா இதுவே சர்ச்சுலையோ அல்லது ஒரு மசூதியிலையோ இல்லை பௌத்த மார்க்கத்தை சேர்ந்த ஒரு இடங்கள்லயோ அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அந்த இடத்துக்கு, அந்த இடம் எதுனா இருக்கணும், அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபருடைய முழு சரித்திரமும் அந்த மாமாவுக்கும் ஃபாதருக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன விஷயம். எல்லா பூசாரிக்கும் இது தேவையானது. ஏன்னா நானும் பூசாரி இருந்தவங்க தான், இப்போ இருக்கிறவங்க தான், எல்லாருக்குமே தேவையானது. எந்த கஷ்டமுமே இல்லாம யாராவது கோயில் வருவாங்களா? ஏதாவது கஷ்டத்தை கொண்டு தான் வருவாங்க. சாமி கும்பிடுறாங்க 90 விழுக்காடு, மீதி 10 விழுக்காடு சாமி கும்பிடுறது மட்டுமே வர்றவங்களும் இருக்காங்க. ஆனா 90 விழுக்காடு ஏதோ ஒரு கஷ்டம். பொண்ணுக்கு கஷ்டங்க, கடன் கஷ்டங்க, கல்யாணம் நடக்கலைங்க, வேலை கிடைக்கலைங்க, கணவன் மனைவி பிரச்சனைங்க, ஏதோ ஒன்று வரதான் செய்வாங்க. வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கஷ்டம் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியுது, கடவுள் மட்டும்தான். அந்த கடவுளை தேடி தான் வருவாங்க. அந்த கடவுளுக்கும் அந்த மனிதனுக்கும் இடையே நம்ம இடைத்தரகர்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். கடவுள்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணி சாமி கிட்ட அவங்க எடுத்து கொடுத்த உடனே ஐயா நான் சாமியை கூப்பிட்டு நல்லது நடந்தவங்க நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க கிட்ட மனம் விட்டு பேசணும். என்னம்மா விஷயம், எது பிரச்சனையாமா? ஆமாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலை. அப்படியாம்மா? அது பெரிய விஷயம் இல்லைம்மா, நீங்கள் ஒரு ஆளை பண்ணுங்க, உங்கள் ஃபோன் நம்பர் அந்த நோட்டு ரிஜிஸ்டர் புத்தகம் வச்சுருக்கேன், அந்த புத்தகத்தில் உங்கள் பேர், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் வீட்டுக்கார ஃபோன் நம்பர் யாரோ எழுதி வச்சுட்டு போங்க. அது ஒரு வழிமுறை நான் சொல்லித்தரேன், நீங்கள் அதை போய் பண்ணுங்க, கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லணும். நாம் ஏதோ புது கதையோ கவிதையோ இல்லை பொய்யோ சொல்ல போகிறதில்லை. காலகாலமாக இதிகாசங்களில், புராணங்களில், வேதங்களில் எழுதி வச்சுதான் சொல்ல போகிறோம். செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போங்க, ஒரு எலுமிச்சம்பழம் எடுங்க, 2 அரங்க பிடிங்க, நெய் தீபம் ஏற்றுங்க, கோயிலுக்குள்ள போங்க,
கோயிலுக்குள்ள போய் வள்ளிக்கும் தெய்வானைக்கும் ஒரு தாலி கயிறு வாங்கி கொடுங்க, முருகனுக்கு ஒரு துண்டு வாங்கி கொடுங்க, வெளியே வாங்க மஞ்சள் சொல்லி தானமா கொடுங்க. 9 வாரத்தில் கடை நடக்கு பாருங்க. அடிச்சு சொல்லுங்க அவங்களுக்கு. உங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. உங்களுடைய பரம்பரைப்படி துடிக்கலன்னா என்ன கேளுங்க, அடிச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள்ல இருக்கு. ஒருவேளை ஐயா உங்களுக்கு தெரியும், ஒரு பிரச்சனை இல்லை, ஜெபின் மணிவேலையா ஒரு லெட்டர் பேட்டை மட்டும் கையெழுத்து வாங்கிக்கோங்க, இவங்க வராங்க இவங்க சொல்லி கொடுத்துருங்க. எல்லாருக்கும் இலவசமாகவே சொல்லி கொடுக்குறேன். அதாவது எந்தெந்த பிரச்சனைக்கு என்ன முறைகள் அப்படின்னு நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். நான் காலேஜ் சொந்தமாக யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வி ஆன்மீகத்துக்காக ஆன்மீக பள்ளி இந்தியாவிலே முதல் முறையாக அனுமதி பெற்றிருக்கிறது நான் தான். அந்த அடியை அந்த சிவனுடைய அடியை தான் அந்த அனுமதி பெற்ற கல்லூரி இருக்கு. பிஏ பிஎஸ்சி எம்ஏ எம்எஸ்சி டிப்ளமோலாம் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வேதங்களையும் 16 வருஷங்கள ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பெற்ற முறை வாங்கியிருக்கேன். 16 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கடைசியாக 4 வருஷமா மட்டும் தான் கோயில் வச்சு வணங்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் இது வரைக்கும் 2000 மாணவர்களுக்கு மேற்பட்டு சொல்லிக் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். காரணம் என்ன, எதுக்காக சொல்லிக் கொடுக்கணும்? ரிஜிஸ்டரி நோட்டில் ஃபோன் நம்பர் பேர் வரணும். எப்படி சர்ச்சில் வருதோ, எப்படி மசூதியில் வருதோ, அதுபோல் ரிஜிஸ்டரி நோட்டில் பேரும் ஃபோன் நம்பர் வரும். ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. 100 நாளைக்கு எவ்வளோ பேர் ஆச்சு? 1000 பேர் ஆயிடுச்சு இல்லையா? 1000 பேர் இருக்காங்க. நீங்கள் வரக்கூடிய குங்குமத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. குங்குமத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வருஷத்துக்கு 3 டைம் வரக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாளான வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இன்னைக்கு வந்து குங்கும அர்ச்சனை இருக்குமா? தாலி வழங்கரும். அதனால மனைவி ஆயுள் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். அதே மாதிரி மகன்கள் யாரெல்லாம் தவறுதலான வழிகளெல்லாம் போகிறாங்களோ அவங்களாம் தவறுதலான வழியில் போகாமல் அம்மா அப்பா பேச்சு கேட்டு வீட்டிலே இருப்பாங்க. அதுக்கான பூஜை இருக்குது. பூஜைக்கு வந்து கலந்துக்கோங்க. எந்த கட்டணமும் கொடுக்க தேவையில்லாமல் எல்லாமே முழுசாக இலவசமாக பண்ணுறோம். வரும்போது வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அது எது வாங்கி வந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுங்க. என்றைக்குமே மெசேஜ் போட்டு பழகாதீங்க, டைப் பண்ணி பழகாதீங்க, பேசி வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புங்க. அதெல்லாம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய குரல் தான் அவங்களுக்கு பதியும். நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். உங்கள் குரல் பதியும். 1000 பேர் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா 200 பேருக்கு 300 பேர் தான் வருவாங்க. ஆனால் 300 பேர் தனியாக வர மாட்டாங்க. 3 பேர் கூப்பிட்டு தான் வருவாங்க. தனியாக வருவாங்க. எந்த கோயிலுக்காவது யாராவது மகனோ பக்கத்து வீட்டுக்காரனா யாரும் அது கூப்பிட்டு தான் வராங்க. 3 பேர் கூப்பிட்டு இல்லை 2 பேரை கூப்பிட்டு 300 2 600 பேர் ஆச்சு. இப்போ உங்களுடைய பலம் என்ன? இப்போ 600 பேர். ஒரு காவல்துறை வந்து உங்களை கை நீட்டி அடிப்பானா? இது கேள்வி. காவல்துறை வந்து உங்களை கை நீட்டி அடிக்க யோசிப்பாங்களா முதல்ல? அதையும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அம்மா நான் இந்த கோயில் குருக்கள் பேசிட்டு இருக்கேன், பூஜாரி பேசிட்டு இருக்கேன், அவருடைய அந்த குருக்கள் ஐயர்ன்ற வார்த்தை வருது, இதனால தான் நேற்று உங்களை மாட்டினேன், மறுபடியும் வருது இந்த கோயில் பூஜாரி பேசிட்டு இருக்கேன், இந்த கோயில் எனக்கு ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுமா? எவ்வளோ பேர் வருவாங்க? அதே 300 பேர் வரட்டும், அதே 300 பேர் 2 பேர் வரட்டும், அதே 600 பேர் வரட்டும். காவல்துறை என்ன பண்ணும்? ஒருத்தர் அடிக்க அனுமதி வாங்க தேவையில்லை. காவல்துறை யாரை வேணா கையிட்டு அடிச்சிடலாம். 10 பேருக்கு மேலே இருக்கிற கையிட்டு அடிக்கணும்னா ஆர்டர் வாங்கணும் கலெக்டர்கிட்ட இருந்து. 10 பேருக்கு மேலே சேர்ந்துட்டாங்க, லெட்டர் பண்ணலாமா வேணாமா? உன்னுடைய கூட்டம் என்ன 600 பேருப்பா, எங்கேருந்து ஆர்டர் வாங்குறது? உங்களை பார்த்து நம்ம பயப்படுவோம். அந்த நிலையை நாம தான் கொண்டு வரணும். நம்ம அரசாங்கத்தான் சொல்லலாம், அரசாங்கத்தை அப்புறம் சொல்லலாம். நம்மளுடைய சக்தி என்னன்னு தெரியாம நம்ம இருக்கிறோம். வரவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி கொடுக்குறோம், பூஜை எடுத்துக்கிறோம், நல்லா இருக்காங்க, 500 காசு கொடுக்குறாங்க, 10-20 காசு கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம், போய்க்கிறோம். இதை நாம பண்ணிட்டு இருக்கோம். நான் எப்பவுமே உங்களை சொல்லலை, நாம என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால புரிஞ்சுக்கணும். என்னடா சின்ன வயசு இருக்க நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் நம்மளையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? அப்புறம் இந்த கோரிக்கையெல்லாம் சொன்னீங்கல்ல, பிஏ ஆஃபீஸ் போனோம், RI போனோம், எங்கே போனோம், எந்த இடத்துக்கு தனியாளாக போய் நில்லுங்க, காய் வேஸ்ட்டு கட்டிக்கிட்டு நம்ம போய் நின்றோம்னா என்னையா ஐயா வாங்க உட்காருங்க, உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படியே கேட்குறாங்க. என்ன ஒரு வார்த்தை? என்ன விஷயம்? என்னப்பா என்ன விஷயம்? இதுதான் வார்த்தை வரும். நீங்கள் ஒரு 10 பேராக போங்க, என்னங்க எல்லாரும் சேர்ந்து வந்துருக்கீங்க. 50 பேராக போங்க, சார் என்ன சார்? அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஆள் பலம் தேவைப்படுது. நீ எவ்வளோ பேர் வரன்றதை பொறுத்து தேவைப்படுது. ஆள் பலம் EO ஆஃபீஸ் ஆள் பலம் தேவைப்படுது. ஏங்க நாங்கள் இந்த தெருவை சேர்ந்தவங்க, இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், நாங்கள் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த குறையை கேட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு இது வேணும். அவர் காலகாலமாக பூஜை பண்ணிட்டு இருக்காரு, இறந்து போனார், அவங்க மனைவி வந்திருக்காங்க. அந்த மனைவி அந்த வேலையை போட்டு கொடுங்க. இல்லை அவங்களால வேலை செய்ய முடியாது, அந்த சம்பளத்தை அவங்களுக்கு பென்ஷனாக கொடுங்க.
அப்படி தட்டி கேட்கிற உரிமை அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கணும்னா நம்மளுக்கு ஆள் பலம் தேவைப்படும். ஆள் பலம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஐயா மணிவர் சொன்னார், வெளியே ஒரு பேடா வைக்க விடலான்னு. இதுவே இந்த கூட்டம்லாம் இந்த மண்டபம் நிரம்பி வெளியே ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அப்படி விடாம இருப்பாங்க நினைக்கிறீங்க? கடவுங்க 1000 பேர் இருக்கிறாங்கப்பா, ஏன் சும்மா போமா எங்கேயோ வச்சுட்டு போறாங்க விடுவாங்க சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? நாம எவ்வளவு கூட்டம் குறையுமோ அவ்வளவு கூட நம்ம ஏழமா பார்க்க தான் செய்வாங்க. நாம தான் வளர்த்துக்கணும். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்தவங்களை கேள்வி கேட்கணும். நம்மளோட வலிமை என்ன நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுடைய வலிமை என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம் உட்கார்ந்து இருக்குதுன்னா அந்த அரசாங்கம் உட்கார்ந்ததுக்கு காரணமான நாம தான். நம்ம இந்துக்கள் தான். இன்னும் சொல்ல போனா பூசாரிகளாக நாம தான். எப்படி பூசாரிகளாக நம்ம? ஐயர்கள்லாம் எந்த கோயிலில் வேலை பண்றாங்க நீங்க பாக்குறீங்க? திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில், இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள் தான் ஐயர்கள்லாம் வேலை பண்றாங்க. அங்க போய் உங்களுக்கு மோட்டரி போடுறது அதெல்லாம் சுற்றுலாதலமாக தான் இருக்குது. சின்ன சின்ன கோயில்கள் தான் ஊர்களுக்குள்ள இருக்குது. பெரிய பெரிய இடங்கள்லாம் சுற்றுலாதலமா இருக்குது. சின்ன சின்ன ஊர்களுக்குள்ள இருக்குது. அது சின்ன சின்ன கோயில்கள். குலதெய்வத்தை காக்கிறது யாரு? நாம. சிவபெருமான் யாருக்கும் நேரடியாக குலதெய்வம் கிடையாது. நேரடியாக திருச்சி உச்சிப்பிள்ளையார் யாருக்கும் குலதெய்வம் கிடையாது. மாடனோ சூடனோ கருப்பனோ முனியனோ மாரியம்மாவோ ஆதிபராசக்தியோ யாரோ ஒருத்தர் தான் குலதெய்வம். காளி மாதாவோ யாரோ ஒருத்தர் குலதெய்வமா இருக்க முடியும் இல்லையா? அப்போ குலதெய்வத்தை காக்கிறது யாரு? குலதெய்வத்தை தினமும் குளிப்பாட்டுறது யாரு? தினமும் ஆடை ஆபரணம் அணிவிக்கிறது யாரு? மக்களுக்கு காட்சி பொருளா வச்சு பூஜை செஞ்சு கொடுக்குறது, தரிசனத்தை கொடுக்குறது யாரு? அப்ப நாம சொல்றதை மக்கள் கேட்க மாட்டேன்னு அவங்க சொல்லல, நாம அவங்களுக்கு சொல்லல, சொல்ல வழி தெரியல. நம்மளே அப்படியே முட்டாளாக உட்கார வச்சுட்டாங்க. அது எந்த அரசாங்கம்னா இருக்குது, எல்லா அரசாங்கமும் வச்சுக்கலாம். அதில் ஒன்றும் பயமுள்ள தப்பு இல்லை. நாம ஒரு வேலை புத்தகம் ஒன்று வச்சு அந்த புத்தகத்தில் வரவங்களுக்கெல்லாம் நம்பர் வாங்கி 7-8 பேர் நம்பர் இருந்தா அம்மா என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நம்மளுக்கு இந்த தெருவுக்கு மாரியம்மா ஊர்வலம் போகுது, ஊர்வலம் போக வேணாம்னு சொன்னாங்க. கவுன்சிலர்கிட்ட கேட்கலாம் வாங்க, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டா நீங்க சொல்லாதீங்க, இப்படி சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி திருவிழா வருது, தெருவில் விநாயகர் வைக்கணும். விநாயகர் வைக்கக்கூடாது, 3 நாள் எடுக்கணும், 5 நாள் எடுக்கணும். இந்த குளத்துல தான் விடணும், இந்த குளத்துல விடக்கூடாது. இங்க இவ்வளவு பேர் தக்கணும், அங்க அவ்வளவு பேர் தக்கணும். சாமி கோயில் எடுத்து இந்த பக்கம் போகக்கூடாது, ஊர்வலம் போகக்கூடாது, மாரியம்மா கொண்டு போகக்கூடாது, ஆடு வெட்டக்கூடாது, பப்ளிக்ல எவ்வளவு கண்டிஷன் போடுறாங்க. நாம போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு அவங்களை கூப்பிடணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? போராட்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள்னா 1000 பேர் 100 பேர் வருவாங்க. அந்த 100 பேரோட போய் அப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து இப்படி கவுன்சிலர் முன்னாடி போட்டு, ஐயா ஒரு 700 பேர், அந்த 700 பேரோட குடும்பம் நாங்கள் வந்துருக்கிறோம் சேர்ந்து. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா விநாயகர் சதுர்த்தி விழா நடக்குது, எங்கள் கோயில் மாரியம்மன் திருவிழா நடக்குது, எங்கள் கோயில் திருவிழா நடக்குது. இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடங்கள் இல்லாமல் நடக்கணும். நீங்கள் திமுக கூட எதிர்ப்போங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் தெருவை நான் சுத்தம் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது அதுதான். என்னால் முடிஞ்சு என் தெருவை தான் சுத்தம் பண்ண முடியும். நான் போய் இந்தியாவை சுத்தம் பண்ணிடுறேன்னு போய் உட்காரக்கூடாது. என் தெருவை நான் சுத்தம் பண்ணுறேன். என் தெருவில் ஆன்மீகத்துக்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது. இந்த கோரிக்கையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம். ரீஸ்ரீ புத்தகம் கையில இருந்தா சொல்ல முடியுமா முடியாதா? கேட்க முடியுமா முடியாதா? கேட்க முடியுமா முடியாதா? கேட்க முடியும். ஏன்னா உங்க பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு ட்ரஸ்டாவது பண்ணுங்க. ஒரு ட்ரஸ்டா ஆரம்பிச்சு ஒரு கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்ட், ஒரு கோயிலுக்கு ஒரு ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்ல இவ்வளவு உறுப்பினர்கள் மொத்த பேர் உறுப்பினராக போடுங்க. கொஞ்சம் பேர் பயப்படுறாங்க ட்ரஸ்ட்ல, அவங்களுக்கு கூட ரிஜிஸ்டர் புத்தகம் போடுங்க. உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்களுடைய பலம் என்னன்னு உங்க ஏரியா கவுன்சிலர், வார்டு மெம்பர், ஊராட்சி மன்ற தலைவர், இவங்களுக்கு காட்டுங்க. நீங்க போய் நேரடியாக முதலமைச்சருக்கு காட்ட வேணாம், உங்களுடைய வார்டு மெம்பருக்கு காட்டுங்க. அவங்களுக்கு காட்டினீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, என்னன்னு ஐயோ இவன் பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, இவன் தனியால கிடையாது, இவன் சொல்றது நம்ம கேட்போம். கேட்காம இருக்க மாட்டாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. உங்க தெருவை நீங்க சுத்தம் பண்றீங்க, இவன் தெருவை இவன் சுத்தம் பண்றாரு, அவர் தெருவை அவர் சுத்தம் பண்றாரு, மொத்தமா நாடே சுத்தமா. நான் போய் இந்த தெருவை விட்டு அந்த தெருவை சுத்தம் பண்றேன் நான் சொல்லக்கூடாது. நான் என் தெருவை தான் சுத்தம் பண்ண முதல்ல, மொத்தமா நாடே சுத்தம். இதுதான் நம்மளுடைய பலம். இந்த பலத்தை தான் நம்ம தெரியாம இருக்கிறோம். இந்த மாதிரி பலம் பொருந்திய கைகளாக நாம் இருந்திருந்தால் ஒண்ணுமே இல்லை. பிராமணர்கள் எடுத்துக்கோங்க, பிராமணர்கள் ஐயர்கள் எடுத்துக்கோங்க. ஐயர்களுடைய போராட்டம் சென்னையில் நடந்தது. 5000 பேர் கலந்துக்கிட்டாங்க. 5000 பேர் குடும்பங்களோட தெருவில் போராட்டம் ஆடுறாங்க. பெண்கள் தெருவில் ஆர்ப்பாட்டம் என்ன போராட்டத்தில் என்ன பண்றாங்க? போராட்டம் ஆடுறாங்க. போராட்டம் ஆடி அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. பாடல்கள்லாம் பாடினாங்க. பரதநாட்டியம் ஆடுற அந்த குட்டி பொண்ணு பரதநாட்டியம் ஆடி நம்ம தெரியும். நம்ம இந்த
வலியுறுத்தி நம்ம குடும்பத்தில் வரலையே. நம்ம எப்படி வந்திருக்கோம்? தனித்தனியா வந்திருக்கோம். நம்ம குடும்பத்தில் நம்ம வரலையே, வர முடியலையே. இதுதான விஷயம். அப்ப அவங்களுடைய ஒற்றுமை எங்க இருக்குது? அதனாலதான் அவங்க மிகப்பெரிய இடங்கள்ல இருக்காங்க, சுற்றுலா தலங்கள்ல இருக்காங்க, சுற்றுலாதலம் கொடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க. நம்ம சின்ன சின்ன கிராமப்புற கோயில்கள் இருக்கிறோம். நாங்க பொருந்தனமே கருதுறோம், கோயில்களே இருந்துட்டு போறோம். நாங்க ஏன்னா குலதெய்வத்தை காக்கிறோம் இல்ல, அந்த பொறுப்பு நம்மளுக்கு இருக்குல்ல. ஆனா இருக்கிறத சரியா பண்ணணும். புத்தகத்தை எழுதிருக்காரு, அந்த வழிமுறையை நான் சொல்லி கொடுக்குறோமா? நீங்க சிவனை பத்தி துளசி மணி மட்டும் வாங்கமா அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்க கோயில கூட்டம் நிறையும். ஐயா பணம் அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் நீங்க யோசிக்காதீங்க, யாருக்கும் பணம் கேட்காதீங்க. மக்கள் மறந்துடுவாங்க. முருகன் கோயிலுக்கு அனுப்பிச்சு போய் திருமணத்துக்கு நீங்க அங்க பண்ணுங்க, நரசிம்மர் கோயிலுக்கு அனுப்பிச்சு உங்களை செய்ய அங்க பண்ணுங்க, காளி கோயிலுக்கு அனுப்பிச்சு எதிரடி அங்க பண்ணுங்க அப்படின்னா மக்கள் என் கோயிலுக்கு வராமல் போயிடுவாங்க, அங்க போயிடுவாங்க நினைக்கவே நினைக்காதீங்க. கடைசி 4 வருஷமா தான் நான் சொன்னேன் கோயில் வச்சு வழிபட்டு இருக்கேன்னு. என்கிட்ட வர்றவங்களுக்கு வழியை தான் காமிச்சேன். இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இங்க வழிபடுங்க, அங்க வழிபடு, திருச்சியில் திருப்பட்டூர் கோயில்படுங்க, நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, எவ்வளவோ பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன். என் பின்னாடி 1 லட்சம் பேர் இருக்காங்க. என்னைக்குமே மக்கள் அவங்களுக்கு வழிகாட்டினவங்கள மறக்கவே மாட்டாங்க. எனக்கு குழந்தை பிறந்துச்சுங்க, மைசூர் பக்கத்தில் இருக்கிற கோபாலசாமி பெட்டாக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இவர் அனுப்புனாருங்க, நான் போனேங்க. அனுப்புனவங்கள தான் முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. இவர் சொன்னாருங்க, நான் போனேங்க, நாங்க போய் நீங்களும் பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி 1 லட்சம் பேரை கையில் வச்சிருக்கேன். 1 வருஷம் ஆரம்ப காலகட்டங்கள்ல பணத்தை எதிர்பார்க்காம பண்ணவன் தான். இன்னைக்கு நான் பணத்தை எதிர்பார்க்கல. இப்ப கடைசியா நடந்த வயநாடு நிலச்சரிவுல கூட, நிலச்சரிவு நடந்துச்சுல்ல, சும்மா ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஏதாவது பண்ணலாமான்னு. சென்னையில ஒருத்தர் கிளம்பிட்டாரு, விழுப்புரத்துல ஒருத்தர் கிளம்பிட்டு, ஆம்பூர்ல ஒருத்தர் கிளம்பிட்டாரு, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் கிளம்பிட்டு, நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிடலாங்க. ஒரு 1000 மூட்டை அரிசி, ஒரு 1000 பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டு போயிடலாங்க. இப்ப அவ்வளவு பேர் பாதிக்கப்படல, 300 பேர் தான் பாதிச்சிருக்காங்க. அப்படியா ஒரு 300 வாங்கிட்டு போயிடலாம், ரெடி ஆயிட்டாங்க. இந்த பாக்கியத்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, நாம தான் யூஸ் பண்ணிக்கல. கடவுளை போய் சொல்றோம், ஐயா டெய்லி உங்களை பூஜிக்கிறேன், டெய்லி உங்கள்கிட்ட பேசுறேனே, எனக்கு எதுவுமே செய்ய மாட்டியா, கொடுத்தனே நீ தானே செஞ்சீங்களா? கடவுள் சொல்லுது. உனக்கு புத்தி இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? கடவுள் சொல்லுது. ஐயா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றியா, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன். கடவுளை போய் கேட்க முடியும். கொடுத்ததை சரியாக செஞ்சீங்களா? உங்ககிட்ட இரும்ப கொடுத்துட்டேன், நீ தட்டிக்கோ, தீட்டிக்கோ, தீட்டிக்கு வெட்டி கத்தியா வச்சுக்கோ, மரத்தோட வெட்டிக்கோ. நீ இரும்ப வச்சுட்டு அப்படியே தூக்கு முடிக்க வச்சு வாழைப்படத்தோட வெட்டாத மாதிரி வச்சிருக்கியா? கடவுள் சொல்லுது. நம்ம கிட்ட தான் சொல்லுது கடவுள். இந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். இந்த நிலைமை மாறணும். இந்த நிலைமை மாறணும்னா உறுதிமொழி எடுக்கணும். நான் கண்டிப்பா அடுத்த வருஷம் இதே ஜெமின் மணிகள் நடத்தும் கூட்டங்களுக்கு அதே மாதிரி இன்னொன்று ஒரு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஐயா நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு மேடெல்லாம் வேணாம். எல்லாருமே கீழே வைப்பாங்க, எல்லாருமே கீழே வைப்பாங்க. கலசம் மேல, கலசம் மேல, எல்லா சாமியும் மேல. ஒரு மைக் பேசுறதுக்கு மட்டும் ஸ்டேஜும் போடியும் அங்கே இருந்தா போதும். கீழே இருந்து வந்துதான் மேலே ஏறி பேசிட்டு மறுபடியும் கீழே இறங்க. இன்னும் கொஞ்ச நாள் எப்போ வரைக்கும் கூட்டம் நிரம்பி வழிகிற வரைக்கும் அது கூட்ட ஏற்பாட்டாளர்கள் எல்லாருக்கும் கோரிக்கை தான் வைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்து கேட்கறது இல்லை, நான் கோரிக்கை தான் வைக்கிறேன். மேடை நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேணாம். நம்ம நல்ல மிகப்பெரிய ஆளா வளரணும். எப்படி வளரணும்? மிகப்பெரிய கூட்டம் 5000 பேர் அவங்க கூட்டா மணிகள் கூட்டா வந்துடுறாங்கன்ற வளரணும். அந்த அளவுக்கு மேடை தேவைப்படாது. அந்த அளவுக்கு அது வரைக்கும் மேடை தேவைப்படாது. நம்ம எல்லாருமே சமம்ன்றதை காட்டுறதுக்காக எல்லாருமே கீழே கூட உட்காந்து ஒரு 5000 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த 5000 பேர் சேர்ந்தது யாருப்பா? 100 பேர் என்னுடைய, 500 பேர் என்னுடைய, 300 பேர் என்னுடைய சொல்றாங்க பாருங்க. அந்த தகுதி இருக்கிறவங்களை மட்டும் மேடை ஏற்றுங்க. அப்போ மீதி இருக்கிறவன் நானும் தகுதி உடையனா ஆகணும்ன்ற ஆசை வரும். நானும் 300 பேரை கூட்டிட்டு வரணும், 300 பேர் நானும் கூட வச்சுக்கிற ஆசை வரும். அது வரைக்கும் சாமி மேல இருக்கோம், நாம கீழே இருப்போம். கலசங்கள் 3 4 5 கலசங்கள் போகல, ஒரு சாமி சிலையை வைப்போம். நான் சாமி சொல்லலாம் மேல நாம கீழே இருப்போம். ரோட்ல வந்து பேசிட்டு இதுதான் முறை. இந்த முறை கொஞ்சம் கடைபிடிக்கணும். 2வது விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம சொல்லிட்டு இருப்போம் அப்பப்போ அடிக்கடி, இந்த அரசாங்கம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்குது, நம்ம எது சொன்னாலும் காதில் போட்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஐயா இப்போ இஸ்லாமியர்கள் வந்து சொன்ன உடனே அரசாங்கம் காதில் போட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை கிறிஸ்தவர்கள் சொன்னோடனே அவங்களுக்கு அரசாங்கம் காதில் போட்டுருச்சுன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அவங்களும் ஒரு காலத்தில் எப்படி கஷ்டப்பட்டாங்க தான். அதுக்கப்புறம் ஒரு யூனிட்டியாக ஃபார்ம் ஆகிட்டாங்க, ஒரு ஒற்றுமையாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. எப்படி ஒற்றுமையாக ஃபார்ம் ஆனாங்க? எல்லாரும் ஒரே அமைப்புகளில் வந்துட்டாங்களோ அப்படிங்கிற வரல. ஃபாதர் மட்டுமே பல ஃபாதர்கள் உண்டு, பல வகையான ஃபாதர்கள் உண்டு. ஜாதிகள் தமிழ் இந்திய நம்ம இந்து மதத்தில் எப்படி இருக்கோ அதை விட மோசமா கிறிஸ்துவ மதத்தில் இஸ்லாமிய மதத்தில் உண்டு. தர்காவுக்கு போனோம், மசூதிக்கு போக மாட்டோம், மசூதிக்கு போனோம், தர்காவுக்கு போக மாட்டோம், போகக்கூடாதுன்னு சொல்லுவோம். கிறிஸ்துவத்தில் அந்த ஜாதியை சேர்ந்தவங்க இந்த ஜாதியுடைய சுடுகாட்டில் பதவி விட மாட்டாங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க அந்த ஜாதியை உடைய சுடுகாட்டில் பதவி விட மாட்டாங்க.
இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு யூனிட்டியா ஃபார்மா எல்லாம் ஒற்றுமையா வராங்க. எப்படி வராங்க? ஐயா நீங்க ஜமீன் பண்ணானீங்க இல்லையா, நீங்க வந்து முன்னேற்ற கழகத்திலே இருங்க, நீங்க முன்னேற்ற கழகத்திலே இருங்க. நான் வந்து அகத்திய ஆன்மீக சங்கத்தில் ஐயா, என்னுடைய சங்கம் வந்து அகத்திய ஆன்மீக சங்கம் உலகளாவே இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்து ஜன அமைப்பு இருக்குது. அந்த அதில் வந்து 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தமிழ்நாடு முழுசாக இருக்காங்க. என்னுடைய அமைப்பு வரணும், எல்லாரும் ஒரு அடியில சேருவோம். அப்ப என்ன உங்க தலைமையில சேரணுமா? தலைமையில சேராதீங்க, ஒருங்கிணைந்த தலைமையில் சேருவோம். எல்லாருமே தலைமையில ஒருங்கிணைந்த தலைமையில் நூற்றுக்கணக்கான அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஒரே அடியில் நிற்கும், ஒரே வார்த்தையில் நிற்கும். நான் என்னுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லிடுறேன், ஜமீன் மணிமேல் ஐயா இருக்கிற அமைப்புல இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவோம், உங்களுடைய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒரே யூனிட்டில கொண்டு போயிட்டோம் அப்படின்னா, இதை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு மாநகராட்சி முதல்ல நம்ம சொல்றதை கேட்கணும். எடுத்துள்ள தமிழ்நாடு கேட்கறாரு, ஒரு மாநகராட்சி சொல்றதை கேட்கும். ஏன்னா மாநகராட்சி மேயரா உட்காரணும்னா நம்மளுடைய வாக்கு தேவை. அந்த வாக்குக்காக நம்ம சொல்றத முதல்ல கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இப்படிதான் கிறிஸ்துவமும் வளர்ந்தது, இப்படிதான் இஸ்லாமும் வளர்ந்தது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கும் இஸ்லாமுக்கும் மட்டும் பண்றாங்கன்னா அவங்களுடைய வாக்கு வங்கி ஒருங்கிணைந்து இருக்கிறது, நம்மளுடைய வாக்கு வங்கி தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறது. இன்னும் ஒரு கேவலமான விஷயம் சொல்லணும்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய போட்டே ஒருத்தருக்கு விடுறது இல்லை. கணவன் ஒருத்தருக்கு, மனைவி ஒருத்தருக்கு, பிள்ளை ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி போடுறோம். அப்பா சொல்ற பேச்ச பிள்ளை கேட்கறது இல்லை. இந்த மாதிரி தான் வாக்களிச்சுட்டு இருக்கோம். இதனாலதான் நம்ம பிரிஞ்சு கிடக்கிறோம். பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் அம்மா சொன்ன மாதிரி நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வரதில்லை. ஐயா சொன்ன மாதிரி நம்ம பிரச்சனை தீர்றதில்லை. கோயில் பூசாரிகள் இன்னும் நடிவடைந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ கோயில்களில் இன்றைக்கும் ஒரு நேரத்துக்கு கூட பூஜைகள் கிடைக்காத வண்ணம் இருக்கிறது. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மள ஒன்று சேரணும். ஏன் ஒன்று சேராம இருக்கும் தெரியுமா? ஏன் நம்மள ஒன்று சேராம இருக்கும்? அகங்காரம், போட்டி, நான் கீழே உட்காந்துருக்காங்க, அவரு மேல உட்காந்துருக்காங்க. யாரு அவர் என்ன ஜாதிங்க, நான் என்ன ஜாதிங்க? நான் என்ற அகங்காரம், பொறாமை, தேசம், நயவஞ்சகம், அகந்தை, திமிரு, இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒற்றுமையை கொள்ளுது. இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒற்றுமையை கொள்ளுது. என்ன காரணம்? ஐயா நானும் எம்பிஏ படிச்சிருக்கேன். தோராயத்தை சொல்றேன், நான் படிக்கல, இந்த மாதிரி தான் நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். நான் கீழே உட்காந்துருக்கேன். அவர் 10வது தான் படிச்சிருக்காரு, மேலே உட்காந்துருக்காரு. ஜமீன் மணிமேல் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை ஆரம்பிச்சுட்டாரான், அவர் கூட்டத்தை சேர்த்துட்டாரான், எல்லாரும் போயிடுவோம். நான் ஆரம்பிப்பேனே, நான் செய்வேனே அப்படின்ற தன்னம்பிக்கை வந்துடுது. ஐயா உண்மையை சொல்றேன், இப்போ நீங்கள்லாம் ஒரு கோயிலில் நாம்பலாம், திருப்பி நீங்கள்லாம் வேணாம், நாமெல்லாம் ஒரு கோயிலை கட்டி காப்பாற்றிட்டு இருக்கோம்ல, கோயிலெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம்ல, மக்கள் வந்துட்டு இருக்காங்கல்ல, நம்மளால செய்ய முடியுதுல்ல. இந்த வேலையை ஜமீன் மணி வேலையை செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். புதுசாக ஒரு கோயில் திறக்காங்க, அந்த கோயிலை எடுத்துட்டு போய் புதுசாக மக்களை சேர்த்து, நம்ம கோயில் அப்படித்தானே எடுத்தோங்க, கல் இருந்து மண் இருந்து எல்லாம் மூடி போய் முள் அடிச்சு போயிருந்த கோயிலெல்லாம் நோண்டி எடுத்து நாம பூஜை செய்வோம். அது 4 அடியில் 4 பேர் வந்து 400 பேர் வர ஆரம்பிப்பாங்க. அந்த 400 பேர் வர ஆரம்பிச்சோடனே கூடவே அறநிலையத்துறையும் வந்துடும், நம்மளும் தூக்கி வெளியே போட்டுருவோம். ஏன்? கோயிலை சுத்தப்படுத்துறது நாம முதல்ல கையிலேருந்து காசு போட்டோம், பொன்னாடி தாலி அடமான வச்சு கோயில் சுத்தம் பண்ணோம். அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட போய் கையேற்றணும், அம்மா நீங்க கொஞ்சம் கொடுங்க, நீங்க கொஞ்சம் கொடுங்க, கோயில் பெருசு பண்ணலாம். கோயிலெல்லாம் பெருசு பண்ணி கோபுர கட்டுற வரைக்கும் அறநிலையத்துறை வராது. என்னைக்கு உண்டியல்ன்றது உள்ள வருதோ, உண்டியலுக்கு அறநிலையத்துறை வந்துடும். அறநிலையத்துறை உள்ள வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு வெளியே போடணும். போட்டுருக்குதுங்க, எவ்வளவு கோயில போட்டுருக்கீங்க. அமைச்சரை வச்சு நேரடி அமைச்சர் பேரை சொல்லி மிரட்டுறாங்க. ஏப்பா தலைமுறை நீ தான் இருக்கிற, நான் சொல்லல, ஆனா நீ கோயில வெளியே போகணும், நாங்க தான் உள்ள வரணும், மிரட்டுதுங்க. நினைக்கிறோம் இது நடந்துட்டு தாங்க இருக்குது. எந்த அரசுலாம் நான் சொல்ல விரும்பல, திமுக அரசு சொல்ல பயமா இல்லை, எந்த அரசு, எல்லா அரசும் அப்படிதான் இருக்குது, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க. யாரும் நாம தான், நம்ம ஒற்றுமை தான், நம்ம ஒற்றுமையில போனது தான் காரணம். புரியுதா? அந்த மாதிரி கோயிலை வந்து நம்ம நலிவடைந்த கோயில் எடுத்து பண்றோம்ல, ஒரு நலிவடைந்த கோயிலை ஜமீன் மணிகளை என்ன கொடுக்குறோம், எடுத்து செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது. உங்க வேலையை அவர் செய்ய முடியாது, அவர் வேலையை நீங்க செய்ய முடியாது. உங்க வேலையை அவர் செஞ்சா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஏப்பா நீ தான் கூட்டம் கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் போயிட்டு இருக்க, நீ வந்து சாமி பூஜை பண்ணிட்டு இருக்க, ஓப்பா போய் வேலையை பாருப்பா சொல்லிடுவாங்க. நீங்க வந்து கொடியை பிடிச்சி பாருங்க, திருப்பி கோயிலுக்குள்ள உள்ள சேர்த்த மாட்டாங்க. அப்போ அவங்க வேலை இப்போ சுகிசிவமா சுகசிவம் தானே, முருகரை பத்தி தப்பா பேசினாரு சுகிசிவம், அந்த சுகிசிவம் பேசினாங்க, முருகரை பத்தி தப்பா பேசினாரு. எல்லாருக்கும் ஆத்திரம் வந்துச்சு. நம்ம அப்பா முருகனை பாண்டியன் இப்படி பேசிட்டாரு என்ற ஆத்திரம் எல்லாருக்குமே தான் வந்துச்சு. ஆனா பாண்டிய நேருக்கு நேரம்
பாண்டியன் இருக்காருல தத்தியில் இருந்தவர் நேரம் உட்கார வச்சு அவர் கேட்ட கேள்வி ஒன்று வெளியே காதில் எழுதி நிற்கும். ஒரு ஆனந்தம் நம்மளுக்குள்ளே நாமளே எழுதி போய் கேட்ட மாதிரி அப்படி கேள்வி கேட்டாருங்க. உடனே நான் பாண்டிய ஆகிடும் ஆசைப்பட முடியுமா? நானும் பாண்டியத நாளிலிருந்து நான் போய் அவரை கேள்வி கேட்டுறேன் சொல்லிட முடியுமா? அப்போ பாண்டியன் வந்து இங்கே பூஜை பண்ணுவாங்களா கோயிலுக்கு? பண்ணிட மாட்டாங்க. அவங்க வேலையை தான் பண்ணி நாம நம்ம வேலை. அண்ணாமலை சொல்றாரு, அடுத்த 24 மணி நேரம் டைம் கர்ஜிக்கிறார். அந்த குரல் ஓங்குது, அரசாங்கமே அழுது இல்லையா? உடனே நாம ஆயிட்டுமா? அவருக்கு பின்னாடி ஒரு குழு இருக்கு. இப்ப நான் இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு குழு இருக்குது, 70 பேர் கொண்ட குழு எடுத்து கொடுக்குது லைட்ஸ் இதெல்லாம் போய் பேசுங்க அப்படின்னு. அவருக்கு ஒரு குழு இருக்கு, ரிட்டையர்டான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் இருந்து இதை போய் பேசுங்க இதை போய் பேசுங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம என்ன பார்க்குறோம், அவங்க பேசுறதை மட்டும் பார்த்துட்டு நானும் அண்ணாமலை நாளையிலிருந்து நானும் மேடை ஏறி பேசுறேன் பண்ணிட முடியுமா? நம்மளுக்கு என்ன தெரியுமா நம்ம பண்ணுவாங்க. நம்ம தெருவை சுத்தப்படுத்துவோம், நம்ம கோயிலை சுத்தப்படுத்துவோம், நம்ம தெருவை ஒற்றுமையாக்குவோம். ஒரு கல்யாணம் சொல்லுவாங்க அந்த காலத்துல, ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அடுத்த கல்யாணம் அதே மண்டபத்தை தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா அடுத்த ஒரு அமைப்பு இந்த கூட்டத்தை தீர்மானிக்கப்படுது. ஏன்னா நம்ம ஜமீன் பணிகளை பாக்குறாங்கல்ல, இவரு பார்த்து ஒரு தலைவர் ஆயிட்டார், மேடையில் இருக்கிற மாட்டார், மைக்ல பேசிட்டாரு, என்னால பண்ண முடியாது, அவர் பண்ணத நானும் பண்றேன். மக்கள் எதிர்க்க மாட்டாங்க. ஒண்ணு நீங்க தலைவரா இருக்கு, இல்ல கோயில் பூசாரியா இருக்கு. இதுவும் ஒரு பெரிய சாபக்கேடு தான் நம்மளுக்கு. ஆளுக்கு ஒரு அமைப்பை நம்ம ஆரம்பிச்சுக்க வேண்டியது, எல்லாரும் தனித்தனியா பிரித்து இருக்க வேண்டியது, ஒற்றுமை இல்லாம இருக்க வேண்டியது. அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். எல்லாரும் ஒரு அடியில திருடணும். ஒரு அடியில திருடணும் அப்படின்னா எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்ம சொல்றதை கேட்டுதான் ஆகணும். அதான் சொல்றாங்க தெளிவா. என்ன அப்படின்றாங்க, சுயநலம் எடுத்து பொதுநலம் காண்டி நரகமாகவே சொர்க்கம். சுயநலம் எடுத்து பொதுநலம் காண்டி நரகமாகவே சொர்க்கம் அப்படின்றாரு கவிஞர். சரி, இப்போ சுயநலமா எடுத்துக்கிட்டோம்னு எல்லாருக்குமே சுயநலம் உண்டு. சுயநலம் இப்போ சுயநலம் இருக்கு நம்மளுக்கு. நானே, ஏன் வேஸ்ட்டு, ஏன் துட்டு, ஏன் சட்டை, ஏன் வண்டி, ஏன் குடும்பம், ஏன் பொண்டாட்டி, ஏன் பிள்ளைங்க, எல்லாருக்குமே சுயநலம் இருக்குது. ஆனா நம்ம சாமியார்களா வந்ததுக்கு அப்புறமா சுயநலம் இருக்கக்கூடாது. சித்தர்கள் 18 பேருங்க, ஒருத்தரை காட்டுங்க சுயநலத்தோட. போகர் வந்தாரு, ஜப்பான்ல இருந்து இங்க வராரு, அவர் சுயநலத்தை காட்ட முடியுமா? அவருடைய சுயநலத்தை நீங்க காட்ட முடியுமா? வந்தவரெல்லாம் மக்களை மகிழ்விக்கிறார். வரும்போதெல்லாம் மக்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர் பேசுறாரு, பேசும்போது மக்கள்லாம் குலுங்கி சிரிக்கிறாங்க. அந்த குலுங்கி சிரிக்கும் பொழுது அதை பார்த்து அந்த மகிழ்ச்சியில இன்பம் காட்டுறார். ஐயோ மக்கள் சிரிக்கிறாங்க, மக்கள் சந்தோஷமா இருக்கு, இன்பம் காட்டுறார். உடனே அங்க ஒரு கூட்டுறவு கேட்குது, யாரோ ஒரு அம்மா அழுந்துட்டு என்ன போய் காமன் சத்துல அதெல்லாம் பண்றேன், நான் சிரிக்க வைக்கிறேன். நேரா போய் செஞ்சு மயில உட்கார நவசத்துக்கு இருக்கிறாங்க, என்னப்பான்னு கேட்கறாங்க. இறந்தவனுக்கு நான் உயிர் கொடுக்கணும்ன்றாங்க. ஏப்பா அஷ்டகர்மங்களை நீ கத்துட்டு அவ்வளவு பெரிய ஆளா இல்லையா, அதுக்குள்ள உயிர் கொடுக்குமா? அதனால நீ கத்துக்கிட்ட அஷ்டகர்மங்கள் அனைத்தும் போயிட்டு போ, இதுக்கு நமக்கு படிக்காது போ அப்படின்னு நவசத்துக்கு சாபம் கொடுத்துறாங்க. உடனே என்ன பண்ணிடுறாங்க, மற்றவனுக்கு உதவாத அந்த அஷ்டகர்மம் இருந்தால் என்ன போனால் என்ன, என்னுடைய உயிர் இருந்தால் என்ன போனால் என்ன அப்படின்னு நாங்கள் மாறுறதுக்காக எடுத்தாரு. அவர் சுயநலம் இருந்துச்சா? அகத்தியர் 147 புத்தகம் எழுதியிருக்காரு. அவ்வளவுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. 3000-4000 கூட எழுதிருக்கலாம். 147 புத்தகம் எழுதியிருக்காரு. எந்த புத்தகத்திலேயாவது நான் அகத்தியர்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காரு? நான் அகத்தியருங்க, என் மனைவி லோகமுத்துறாங்க, என் மகன் சுந்தர் இருக்கேன், ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அகத்தியர்னா யாரு, அவங்க மனைவி யாரு, அவன் மகன் யாரு, அவர் மகள் யாரு, எதுக்காக திருமணம் பண்ணிக்கணும் நாம. அப்போ அவங்களுக்கெல்லாம் இல்லாத அந்த சுயநலம் நமக்குள்ள வரக்கூடாது. எல்லாமே பொதுநலமா இருக்கணும். பொதுநலமா இருந்தாதான் அது ஆன்மீகம். சுயநலமா வந்தா அது அகங்காரம். அந்த பொதுநலம் நமக்குள்ள வரணும், நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேரணும். அடுத்து இதே மாதிரி நடக்கக்கூடிய பூசாரிகள் சங்க கூட்டத்திற்கு மிகப்பெரிய கூட்டத்தை நீங்க எல்லாம் காட்டணும் என்ற ஆசையோடு எனக்கு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.